நீங்கள் வந்ததுக்கு அப்புறமா இண்டஸ்ட்ரியில் வந்து ஆக்டர்ஸ்லாம் இருப்பாங்க, இன்றைக்கி இந்த மாதிரி பெரிய லெவல்லே இருப்பாங்க. அன்றைக்கி நீங்கள் அவங்ககிட்ட ஒரு 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 ஆப்வியஸாக அது இயல்பில் அதுதான் பழகிறது, அவங்ககிட்ட பேர் சொல்லி கூப்பிட்றது, இல்லை சம்டைம்ஸ் சின்ன பசங்க வந்தால் வந்து பாப்போன்னு சொல்கிறது கூட இருக்கும் ப்ரைவேட்டாக ஸ்பேசஸ்லாம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வரும்போது அந்த அந்த சமூகம் உங்களுக்கு கொடுக்கும்ல, உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கும். அதாவது எல்லாருக்கும் மரியாதை, நீங்கள் சொல்லும் போது யாரையும் அவன் சொல்கிறது கிடையாது, பேரை சொல்கிறதே வந்து மரியாதை குறைவா அப்படின்றதும் ஒரு விஷயம் பார்க்குது. நீங்கள் அதை எதிர்கொண்டிருக்கீங்க. அதுதான் இப்போ வந்து இப்போ அஜித் நான் பேர் சொன்னா, அஜித்தே என்கிட்ட ஒரே வயசு தான், வா போ பேசுன்னு கூப்பிடுவாப்புல. அவரே சொல்லப்பலே நான் வா போன்னு கூப்பிடுன்னு. ஆனால் இங்கே வந்து இவனுங்க கொந்தளிப்பானுங்க. அதாவது எப்படி வந்து தலையை வந்து இப்படி வந்து பேர் சொல்ல, அது எங்களுக்கு உள்ள இது. அதுக்காக என்ன அவனை இவனை என்ன நம்ம பேசுகிறோம், அவர் இவர் சொல்லி தான் நீங்கள் இவர் தான் பேசுகிறோம். இல்லை, அது சில பேர் புரியாமல் இது பண்ணுறது. இதுக்கு பயந்துட்டு சில பேர் வந்து சம்மந்தமே இல்லாமல் வெளியில் பேசும்போது வேற ஒன்று பேசுவாங்க. நம்ம வெளியில் அப்படி பேச போகிறது கிடையாது. இங்கே என்ன பேசுகிறோமோ அதே தான் அங்கேயும் பேச போகிறோம். கேமரா முன்னாடி ஒன்று பேசிட்டு வெளியில் போய் அவனை இவனை கத்துறதுக்கு நம்ம இப்படி தானே பேசிட்டு போகிறோம், உண்மையாக தானே பேசுகிறோம். அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? அப்படி மேடை அந்த கஷ்டம்லாம் இருக்குது. ஆனால் நம்ம அதெல்லாம் பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்காக சின்ன சின்ன பசங்கள்லாம் கூப்பிட்டு சார் சார் நான் சொல்லிருக்க முடியும்? நம்மளும் நடிகர் தானே. கரெக்டு. அதான் சொல்லுவேன், இங்கே டைம் மட்டும்தான் நம்ம மேலே போகிறது கீழே வர்றதுக்கும். இப்போ நான் இன்னும் பெரிய ஆள் ஆகிட்டா நான் எல்லாரையும் கூப்பிடலாமா பேர் சொல்லி, அவனை ஒன்றும் இல்லாமல் டைம் தான் நம்மளை கூப்பிட்டு போகுது. அது இங்கே இங்கே அது அதாவது யாரை பேரை சொல்கிறோமோ அவர் கோச்சிக்க மாட்டார், மற்றவங்க கோச்சிப்பாங்க, சுற்றி இருக்கவங்க சுற்றி இருக்கவங்க பண்ணுவாங்க அது. ஓகே.